காவேரி, அதுக்கப்புறமா விஜய், நம்ம சாரதா எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. இங்க வந்தோனே விஜய் வந்து கிளம்புறேன்னு சொல்றாரு. சாரதா வந்து இருங்க தம்பி உங்களுக்கு காஃபி போட்டு தரேன்னு சொல்றாங்க. காவேரியை பார்த்துட்டு விஜய் வந்து இல்லைங்க நான் கிளம்புறேன். ஏதோ வந்து அவங்க கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்கள் காணும்னு சொல்லிட்டு வந்தேன். மிஸ் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் இதை சாக்கா வச்சு இதுமாரி ஃபுல்லாக அவங்க வருவேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு உதவி பண்ணணும்னு வந்துட்டேன் மிஸ். இதுக்கப்புறம் நான் நான் சொன்ன மாதிரியே நான் நடந்துப்பேன். எக்காரணம் கூட நான் வரமாட்டேன். உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நான் கிளம்புறேம்மா அப்படி சொல்லிட்டு கிளம்ப பார்க்குறாரு. உடனே ஒரு நிமிஷம் நில்லுங்க சார் அப்படி சொன்னோன்னே 2 பேருமே அப்படி பார்க்குறாங்க. நம்ம சாரதா விஜயும் சார் சாரி சார் அப்படின்றாங்க. எதுக்குங்க அப்படின்னு. இல்லை சார் உங்கள் மனசு ரொம்ப புண்படுத்திட்டேன் நான். என்னதான் இருந்தாலும் ஒருத்தர் வந்து பார்த்து நீங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது, எங்கள் வீட்டில் யார்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு சொல்கிறது ரொம்ப பெரிய தப்பு சார். நீங்கள் அதை கூட பார்க்காம நான் அவ்வளோ திட்டி கூட நான் கூப்பிட்டோன்னு உடனே ஓடி வந்தீங்க, எனக்கு உதவி பண்ணீங்க. சாரி சார் நான் உங்ககிட்ட அப்படி நடந்திருக்கக்கூடாது. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. எங்கள் அம்மா வந்து நீங்கள் பார்க்கலாம், அதே மாதிரி என் வீட்டுக்கும் நீங்கள் வரலாம் சார். நீங்கள் குழந்தையும் கூட்டிகிட்டு வாங்க. இதுக்கப்புறமா நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் சார், எந்த பிரச்சனையும் கிடையாது, நடந்ததெல்லாம் மறந்துடுங்க அப்படி சொல்கிறாங்க. அது கேட்டு சாரதாவும் வந்து ஒன்றும் புரியாமல் அப்படியே பார்க்குறாங்க. தம்பி அதான் காவேரி இவ்வளோ சொல்கிறாள்ல, உள்ளே வாங்க தம்பி அப்படின்னோடனே விஜய் வந்து பரவாயில்லைங்க இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு போக பார்க்குறேன். சார் நான் தான் இவ்வளோ சொல்கிறேன்ல சார், ஏன் சார் மறுபடியும் என் மேலே கோவமாக இருக்கீங்களான்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மிஸ், உங்கள் மேலே எனக்கு என்ன கோவம், ப்ளீஸ் சார் எல்லாம் மறந்துடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒம்படுறா. விஜயும் வராரு. அடுத்து வந்து இங்கே ஃபங்க்ஷன் வந்து ஸ்கூலில் வந்து வைக்கிறாங்க, அன்னையர் தின நிகழ்ச்சி. அப்போ வந்து எல்லா குழந்தைங்களுமே ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்க்காக எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து இங்கே நம்ம என்ன பண்ணுறா, ரொம்ப மனசு கஷ்டத்தோடு நின்றுட்டுருக்காமோ அதை பார்த்துட்டு வந்து நம்ம விஜயும் அதுக்கப்புறம் சாரதாவும் என்னாச்சு நீ போலையா பர்ஃபார்மன்ஸ் பண்ணலையா அப்படின்னோடனே இல்லைங்க பாட்டி எனக்கு தான் அம்மா இல்லைல்ல, அதனால தான் நான் இங்கேயே இருக்கேன். அம்மா இல்லைன்னா உனக்கு தான் மிஸ் இருக்காங்கல்ல, மிஸ் கூட சேர்ந்து நீ வந்து ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்னோடனே மிஸ் கூட வாமா, உனக்கு அம்மா இல்லைன்னா மிஸ் இருக்காங்கல்ல அப்புறம் என்ன குறைச்சல அப்படின்றாங்க. உடனே வந்து அத்தை சும்மா இருங்க அதெல்லாம் வேணாம், காவேரி கோச்சுப்பா, அவள் என்ன கோச்சுக்கிறது, நான் அவகிட்ட பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டு சாரதா போய் இங்கே பாரு காவேரி, இந்த பொண்ணு இவளுக்கு அம்முக்கு அம்மா இல்லைல்ல, ஆமாம் நீ மிஸ்ஸு தானே, மிஸ்ஸும் இன்னொரு அம்மா தான், அதனால் அவள் பாவம் மனசு கஷ்டத்தோடு நிற்கிறா, போயிட்டு அவள் கூட சேர்ந்து அந்த ஸ்டேஜில் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு வா என் காவேரி அப்படின்னோடனே அம்மா என்னம்மா உளர்ற, இந்த ஸ்கூலில் நான் டீச்சராக இருக்கேன், நான் எப்படிமா பண்ண முடியும் அப்படின்றாங்க. நீ போய் கேட்டுப்பார், உங்கள் எச்எம் இருக்காங்கல்ல அவங்கக்கிட்ட கேட்டுப்பார், நீ சொல்வல்ல அவங்கக்கிட்ட கேட்டேன்னா அதுக்கப்புறமா அவங்களே சொன்னாங்கன்னா உனக்கு சரியா அப்படின்னோடனே அது வந்துமா நீ கேட்டு பாருடி, அவங்க பண்ண சொன்னால் பண்ணு, பண்ணலாம் விட்டுரு அப்படின்னோடனே சரிம்மா நான் பிரின்ஸிபல்கிட்ட கேட்டு பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு பிரின்ஸிபல்கிட்ட கேட்குறேன். இதில் என்ன தப்பு இருக்குது, அம்மா இல்லாத குழந்தைக்கு மிஸ்ஸு தான் அம்மா, நீங்கள் பண்ணலாம் காவேரி மிஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன இவங்களும் இப்படியே சொல்கிறாங்க அப்படி சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க. சரி சிம்பிளாக நம்ம ஏதாவது பண்ணலாம், ஆனால் அது டச்சிங்காக இருக்கணும், சரி இன்னும் ஒரு 1/2 தான் இருக்குது ஆரம்பிக்கிறதுக்கு, அதுக்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இங்கே வந்து ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஆரம்பிச்சுட்டு ஒருத்தராக பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து அப்புறம் குழந்தை பேர் காவேரின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. சில்ட்ரன் காவேரி வாங்க மேடைக்கு அப்படின்னோடனே நம்ம காவேரியும் குட்டி காவேரி 2 பேரும் மேடைக்கு போகிறாங்க. அவ்வளோ சூப்பராக வந்து அந்த வந்து குழந்தை பாட்டுக்கு அம்மா பொண்ணு பாட்டுக்கு அவ்வளோ அழகாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி சூப்பராக நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் வந்து காவேரி உண்மையாகவே வந்து அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு நடிக்கிறாங்க. அப்படியே வந்து குழந்தை வந்து காவேரி அப்படி இருக்க கட்டிக்கிறா. 2 பேருமே வந்து அவ்வளோ சூப்பராக வந்து அந்த பர்ஃபார்மன்ஸை வந்து பண்ணி முடிக்கிறாங்க. எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க. நம்ம விஜய் வந்து கண் கலங்கி போகிறாரு. அப்படியே ஆனந்த கண்ணீர் அவரோட கண்ணில் இருந்து அப்படியே ஊற்றுது தாரையாக. அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஒன்றும் புரியாமல் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே இதுக்காக தான் நம்ம காத்துட்டு இருந்தோம், இது நீ பொய்யானதை கூட இருக்கலாம், ஆனால் நிஜமாக இப்படியே இருந்தால் எப்படி இருக்கும் மாப்பிள்ளை, இந்த நிமிஷத்துக்காக தானே நம்ம காத்துட்ருக்கோம், இது நடக்குமோ நடக்காதோ, ஆனால் நடக்குன்ற அறிகுறி இப்போ காட்டுது மாப்பிள்ளை. எனக்கு இவங்க 2 பேரையும் பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல மாப்பிள்ளை. கடவுள் வந்து இவங்க இப்படி ஒரு அன்பான அப்பா அம்மா அந்த குழந்தைக்கு அம்மாவை பிரித்து வச்சுட்டாரே மாப்பிள்ளை. சரி சீக்கிரமாகவே வந்து காவேரி இதே மாதிரி கண்டிப்பாக இருப்பா மாப்பிள்ளை, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னொன்னே இருப்பாளோ இருக்க மாட்டாளோ ஞாபகம் வருமோ வராதோ அத்தை, ஆனால் இந்த நிமிஷம் என் மனசில் எனக்கு இந்த பாரமே போயிடுச்சு அத்தை, என் குழந்தைக்கு அவளோட அம்மா திரும்ப கிடச்ச மாதிரி இருக்க அத்தை, எனக்கு இது போதும் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கண்கலங்கிறாரு நம்ம விஜய். அப்படியே பார்த்து எங்கள் காவேரி வந்து குட்டி காவேரி வந்து அப்படி காவேரி இருக்கான்னு வச்சுட்டு கண்ணை மூடிட்டு அப்படியே திறக்கவே மாட்டேங்கிறா, எழுந்துக்கவே மாட்டேங்கிறா, எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க.